நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நேற்றிரவு பெய்த பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 வாழை மரங்கள் சாய்ந்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன? முழு விவரம். வணக்கம். மேட்டூர் அருகே கொளத்தூரில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை மழையால் சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளனர். இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மேட்டூர் அருகே கொளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட லக்கம்பட்டி, அச்சங்காடு, கருங்கலூர், கண்ணாம்பச்சி, சேத்துக்குழி ஆகிய பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் வாழை மரம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூம்பழம், ரசாலி, செவ்வாழை ரகத்தை சேர்ந்த வாழை மரங்கள் உள்ளன. இந்த நிலையில் நேற்று இரவு கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் இருந்து சேதமடைந்தது. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், கடன் வாங்கி வாழை மரம் விவசாயம் செய்துள்ளோம். நேற்று இரவு வீசிய சூறை காற்றால் வாழை மரங்களும் இருந்து சேதமடைந்துள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அரசிடம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.